வாழ்க்கை உலகத்தையே எழுதி வைக்கலாம். பெத்த பிள்ளைக்காக பாஞ்சலி அம்மா நீ ஏர்வாடி போனா கூட தப்பே இல்லை. சோமு, என்னாச்சு சோமு? நான் என்ன பாவம் பண்ண பண்ணி ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? ஏன் நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க? இல்ல பண்ணி, நான் உனக்கு ஏத்தவனே கிடையாது. கேவலமானவன், கெட்டவன், அயோக்கிய. யாருமே பண்ணாத கேவலமான பாவத்தை பண்ணிருக்கேன். என்ன சொல்றீங்க? போன ஜென்மத்துல பண்ணி, இந்த ஜென்மத்துல ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் பண்ணதில்ல பண்ணி. போன ஜென்மத்துல பண்ணக்கூடாத கேவலமான பாவத்தை பண்ணிருக்கேன் பண்ணி. அதான் இப்ப அம்மா தங்கச்சின்னு இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறேன். இதெல்லாம் சும்மா மனசுல நீங்களா திங்க் பண்ணிக்கிற விஷயம். நான் கூட தான் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சேன். எனக்கு நீங்க கிடைக்கலையா? அதே மாதிரி தாங்க நான் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா லைஃபை ரன் பண்ணுவோம். இருந்தாலும் எங்க அம்மாவை நினைச்சா. ப்ளீஸ் சோமு, தயவு செஞ்சு அழாதீங்க. எப்படி அழாம இருக்க முடியும்? இத்தனை வயசாகுது, என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியல. மதிய தானே சொல்றீங்க? மதிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஐயோ வேணாங்க. ஏன்? அதான் ஏற்கனவே சொன்னனே, அவளும் அம்மா மாதிரி கொஞ்சம் லைட்டா. அதான் அவளை பார்க்காதீங்க பேசாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. அவங்க ஒன்னும் அந்த மாதிரி தெரியலையே. எங்க அம்மா கூட ரொம்ப நாளா சாந்தமா தான் இருந்தாங்க. திடீர்னு உங்களுக்கு கடிக்க வரலையா? அதுவும் நீங்க என் கூட பழகுறீங்கன்னு தெரிஞ்சா கத்தி எடுத்து குத்த வந்துருவா. பாத்தியா பண்ணி என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. எத்தனை நாள் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடலாம் நினைச்சிருக்கேன் தெரியுமா? ஐயோ சோமு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? தன்னை பெத்த அம்மாவை தான் கையால கட்டி போடுற நிலைமை எந்த மகனுக்கும் வரக்கூடாது. சாப்பிட்டியா நிம்மி? சாப்பிட்டேமா. தம்பி சாப்பிட்டாரு? 2 பேரும் தான். திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுனியா? ஆமாம்மா பேசினேன். அம்மா ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். நிம்மி ஒரு நிமிஷம் உட்காருமா. கல்யாணமாகி இவ்வளவு நாள் ஆகுது, நீ ஏன் இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்க? இல்லம்மா, அது வந்து. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, நாங்களே தான் வேண்டான்னு. இது என்ன ஆசைப்படுறப்ப வாங்கிக்கிற ஃபேன்சி ஸ்டோர் பொருள்னு நினைச்சியா? உனக்கு சின்னவ கல்யாணம் ஆன கையோட முழுகாம வந்து நிக்கிறா. இதெல்லாம் அந்தந்த காலத்துல நடந்து முடியணுமா? அது கரெக்டு தாம்மா. ஆனா நாங்க. சும்மா இரு நிம்மி. இந்த காலத்து பிள்ளைங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எங்க பிள்ளைங்களை பெத்துட்டா இளமை போயிடுமோன்னு சொல்லி அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்லிம்மா இருக்கணும்னு சொல்லி சோறு தண்ணி இல்லாம இருக்க வேண்டியது. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லம்மா. உன் உடம்பு மனசு அதையும் தாண்டி சந்ததியே பாதிக்கிற விஷயம் இது. இல்லம்மா, நாங்க அப்படியெல்லாம் நினைச்சு வேண்டான்னு சொல்லல. அவருக்கு குழந்தைன்னா ரொம்ப உசுறு தெரியுமா? அவருக்கு மாசம் 15,000 ரூபாய் தான் சம்பளம். இதுல அவங்க அப்பா அம்மாக்கு கொடுக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும். அதையும் தாண்டி பிரெக்னென்ட் ஆனா மெடிக்கல் செலவே எக்கச்சக்கமா வரும். அதோட குழந்தை பெத்துக்கிட்டா கஷ்டம்னு நினைச்சுதான் யோசிச்சோம். அதனாலதான் கொஞ்சம் நாளாட்டுன்னு தள்ளி போட்டிருக்கோம்மா. என்ன கொடுமைடி இது? என் சொத்த நாய் பெயெல்லாம் தின்னுட்டு போது. என் பொண்ணு காசு இல்லைன்னு புள்ள பெத்துக்காம இருக்கா. ஊர்ல கேட்டா சந்திரா கோடீஸ்வரின்னு பேரு. என் விதிய பாரு. சரி அதை விடு.
நீ போய் தம்பியை கூட்டிட்டு வா. அம்மா போ நிம்மி, போய் கூட்டிட்டு வாம்மா. அம்மா, ஏம்மா சாப்பிடாம எழுந்துட்டீங்க? மனசே சரியில்லைம்மா, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். வாங்க வாங்க தம்பி, உட்காருங்க. இங்க பாருங்க, என் 2 பொண்ணுங்களும் என் 2 கண்ணுங்க மாதிரி. நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு கேட்க என்னால முடியாது. என் சொத்தை எனக்கு அப்புறம் நீங்க தானே எடுத்துக்க போறீங்க. என் காலம் முடிஞ்சுதான் நீங்க இதை அனுபவிக்கணும்னு நான் சொல்ல வரல. இத நேர்மையா இவங்க அப்பா வேர்வை சிந்தி சம்பாதிச்சது. இத பதுக்கி வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவர் சம்பாதிச்ச சொத்து அவர் பொண்ணுங்களுக்கே யூஸ் ஆகாதுன்னா கஷ்டப்பட்டதில்ல அர்த்தம் இல்லாம போயிடும். திவ்யா வீட்டுக்காரர்கிட்டயும் நான் இதையே தான் சொன்னேன். இப்ப வரைக்கும் அவர் காது கொடுத்தே கேட்கல. அவர் ஓன்னு ஒரு வார்த்தை சொன்னா அவர் ஆசைப்படுற பிசினஸ நானே ஆரம்பிச்சு கொடுத்திருப்பேன். அத்தை நான் இந்த பிசினஸ பண்ணணும், இவ்வளவு கொடுங்கன்னு கேட்டிருந்தா நானே நேர்ல போய் கொடுத்துட்டு வந்திருப்பேன். அவரும் கேட்கல. பரவாயில்லன்னு நானா போய் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேன்னு இப்ப வரைக்கும் அடமா இருக்காரு. சரி, அவரை விடுங்க. அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். தயவு செஞ்சு நீங்களும் அப்படி இருந்துடாதீங்க. பணம் இல்லாம கஷ்டம்னு உங்களுக்கு வரவே கூடாது. உங்களுக்கு என்ன பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு தோணுதோ அதை யோசிச்சு எவ்வளவு செலவாகணும் மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பணத்தை நான் உங்களுக்கு தரேன். தயவு செஞ்சு என் பொண்ணு கஷ்டத்துல இருக்கான்ற வார்த்தையை மட்டும் என்ன கேட்க வச்சிடாதீங்க. என்ன தம்பி, என்ன சொல்றீங்க? என்னையும் நிம்மியையும் மன்னிச்சு நீங்க ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இத பாருங்க, நீங்களும் திவ்யா விட்டு ஆளுங்க மாதிரியே பேசாதீங்க. அவங்களால நான் பட்டுட்டு இருக்கிற மனவேதனை போதும். இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லல. நீங்க கம்பெனி ஆரம்பிக்கிறீங்களா? பரவாயில்ல, நல்ல டைம் எடுத்து பிளான் பண்ணி பண்ணுங்க. சரிங்க அத்தை. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இது போதும். சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க அத்தை. என்ன நிம்மி? என்னன்னா அம்மா தான் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. அது இருந்தாலும் என்ன மறுபடியும் இழுக்கிறீங்க? அதான் நான் ஓகே சொல்லிட்டேன்ல. உன் பேச்சு மீறி நான் என்ன சொல்ல போறேன்? உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இதுதான். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிடி, 2 பேரும் ஆட்டோல போயிடலாமா? இல்லடி, என் அண்ணன் வரேன்னு சொல்லிருக்கான். அப்போ நான் கிளம்பட்டுமா? என்னடி அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்ற? என் அண்ணன் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. அப்படியே உங்க அண்ணன் வந்து என்கிட்ட பேசிட்டாலும் உம்மனா மூஞ்சி. ஏய், என்ன என் அண்ணனை பத்தி என்கிட்டயேவா? பின்ன என்னடி, என்ன மாதிரி ஒரு சூப்பர் ஃபிகர் நிக்கிறப்போ அப்படியே லைட்டா ஓர கண்ணால பார்த்தா குறைஞ்சா போயிடுவாரு. அடிப்பாவி, ஜொல்லு பார்ட்டியா நீ? இதுக்கு பேரு ஜொல்லு இல்ல. அழகான பொண்ணு திரும்பி பார்க்காம ஒரு பையன் போனா யாருக்கா இருந்தாலும் கோவம் தானே வரும்.
ஓகேரா see you நாளைக்கு பார்க்கலாம். ஹாய் நன்ராஜ். ஹாய். என்ன இந்த பக்கம்? இல்லை எல்லாம் உங்களை பார்க்க தான். என்ன? நானும் ஷாமும் கம்பெனி ஆரம்பிக்கிறோம்ல, ஆமா. அதோட இனாகிரேஷனுக்கு உங்களை இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். ஓ என்ன ஏதாவது பாசமலர் சென்டிமெண்டா? நீங்கள் வேற, எங்களுக்கெல்லாம் என்ன அக்கா தங்கச்சியே இல்லையா? அதானே. அப்புறம் நானே உங்களுக்கு கால் பண்ணலான் இருந்தேன். என்ன? ஷாம் சொன்னாரு எலெக்ஷன்ல கலக்கிட்டீங்களாமே. நான் எதுவும் பண்ணல, தப்பான ஆளை எதிர்த்து நின்ன, அவ்வளோதான். அவங்களே என்ன ஜெயிக்க வச்சுட்டாங்க. நீங்க வேற நடராஜ், தப்பான ஆளுங்க கோச்சுக்க போறாங்க. இப்படி ஒரு கேவலமானவனை என் கூட சேர்க்காதீங்கன்னு சண்டைக்கு வந்துட போறாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆமா, தோத்தப்ப அந்த ஆள் மூஞ்ச பாத்தீங்களா நடராஜ்? உங்களுக்கு அது கொடுத்து வைக்கல, அப்படியே குத்து டான்ஸ் போடலாம் போல இருந்துச்சு. தலைவர் ஆயிட்டேன்ல, அதெல்லாம் பண்ணா நல்லா இருக்காது. மரியாதைக்காக போய் அந்த ஆளுக்கிட்ட நாக்க பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி. அப்படியா? நாக்க புடுங்கிக்கிட்டாரா இல்லையா? என்ன எப்படி கேட்டீங்க? அதெல்லாம் மானம் ரோஷம் இருக்கிற மனுஷன் பண்றது. சரிங்க நடராஜ், எப்படியோ போயிச்சு போடணும், விடுங்க. அது எப்படிங்க, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள முடிக்க சொன்னா எப்படி? ஓ, அப்போ இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க. ஏதோ கொஞ்சம் பாவம் பண்ணியிருந்தா விட்டுடலாங்க. இந்த ஆளெல்லாம் எப்படிங்க விட முடியும்? இது வெறும் சாம்பிள் தான். அடுத்த மீட்டிங் கோர்ட்ல தான். ஐயோ, என்ன சொல்றீங்க? ஸ்ரீகாந்த்னு ஒரு லாயர் இருக்கார்ல? ஆமா, கேள்விப்பட்டிருக்கனே. ரொம்ப ஃபேமஸான லாயர். ஆஹா, நாங்க அவரை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓ அப்படியா? அவரு சொத்தை கூட பாதியை பிரிச்சு வாங்கி தரதா சொல்லியிருக்காரு. ஓ, இதுதான் அடுத்த ஆப்பா? சம்மாப்புங்க. ஏன் நடராஜ், அந்த ஸ்ரீகாந்த் கிட்ட டைவர்ஸ் கேஸை எடுத்து நடத்த வரான்னு கேளுங்களேன். ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு பேக்கேஜா பேசிக்கலாமே. இல்ல, அவரு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவரோட ஒய்ஃப் எடுத்துப்பாங்க. எதுவா இருந்தா என்ன, அந்த ஃபேமிலியை வச்சு இந்த ஃபேமிலியை தூக்கிடலாம். கண்டிப்பாங்க. ஏன்னு ஏன் இப்படி பேசுற? இவர்தான் இப்படி பேசுறாருன்னா நீ எப்படின்னு இப்படி பேசுற? நான் உன் தங்கச்சி இல்லையா? அப்பா தப்பு பண்ணிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அப்பாவே உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். ஏற்கனவே அப்பா நொந்து சூசைட் வரைக்கும் போயிட்டாரு. யாரு? உங்க அப்பா? அந்த ஆளுக்கு மத்தவங்கள சாகடிக்க தானே தெரியும். சரி, எங்க தப்புதான், நாங்க அனுபவிக்கிறோம்ல, அப்புறம் என்ன, விடுங்க. கீழே விழுந்து கிடக்கிறவங்கள கைப்பிடிச்சு தூக்கி விடலனாலும் பரவாயில்ல, ஏறி மிதிக்காதீங்க. ஏற்கனவே அப்பா சாப்பிடாம தூங்காம இருக்காரு. அப்பாவுக்கு இந்த தண்டனையே போதும், அவரை விட்டுருங்க. அது எப்படிங்க முடியும்? உங்க அப்பா சட்டையை கிழிச்சிட்டு ரோட்ல திரியணும், அத நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வேணா போனா போதுன்னு விடலாம். ஏய், என்ன என்ன இங்க பிரச்சனை? எதுக்குடா எங்க அப்பாவை பத்தி பேசுற? லே, நீ ஒருத்தன் இருக்கிறதே மறந்து போயிட்டா. ஏய், கொன்றுவேன்டா ராஸ்கல். ஏய், போடா போடா, அடி வாங்காம வீட்டுக்கு போய் சேருப்போ. அவனை சொன்னா உனக்கு ஏன்டா கோவம் வருது? நித்யா சொன்னது உண்மைதான் போல் இருக்கு. என்னை விட அவன் தான் உனக்கு நெருங்கிய சொந்தம் போல. அண்ணா வாண்ணா போலாம். வாண்ணா. போ. எதுக்கு நான் தேவையில்லாம சண்டை போடுறீங்க? வாங்க நடராஜ், போய் ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி குடிக்கலாம்.
செல்லம், நான் தான் உன் புருஷன் வந்திருக்கேன். வா 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 வா. என்ன பாக்குற? இதுல வெடிகுண்டு வச்சிருப்பேன்னு பாக்குறியா? இது வெறும் ஆப்பிள் ஆரஞ்சு தான். இந்தா. அதுக்காக வெடிகுண்டு வைக்க மாட்டேன்னு நினைக்காத. தேவைப்பட்டா ஆளுக்குள்ற பாமும் வைப்பேன். சரி சரி, நான் நல்ல விஷயம் பேச வந்திருக்கேன். எதுக்கு வெடிகுண்டு வீச்சிருவாள்னு பேசணும்? நல்ல விஷயம் சொல்றேன், கேட்கலாம்ல. கேட்க மாட்டியா? சரி, நானே சொல்றேன். உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து உன்னால ஒரு நல்லது கூட நடந்ததில்ல. இப்ப அதுக்கு முத ஒரு சான்ஸ் வந்திருக்கு. எனக்காக இதை செய்வியா? அட வாயை திறந்து சொல்லு. நல்ல பத்னிங்கிறவ புருஷன் மனசுக்குள்ள நினைக்கிறத அவன் சொல்லாமலே கண்டுபிடிச்சிருவாளாம். இப்ப என் மனசுல நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. நீ உத்தமியான்னு நான் சொல்றேன். என்ன டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போடணுமா? சத்தியமா நீ உத்தமி தாண்டி. இந்த கேவலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என் கற்ப பந்தயம் வைக்க வேண்டாம். உங்க புத்திய பத்தி தெரிஞ்சிருந்தாலே போதும். ஏய், கொஞ்சம் விட்டா உடனே தலைமையில ஏறுவியா? இங்க பாருங்க, உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குறதா இருந்தா நான் எப்பவும் வாங்கியிருப்பேன். உங்ககிட்ட இருந்து மாமா, ஜீவா தம்பி எல்லாருமே டைவர்ஸ் வாங்க சொன்னாங்க. நான் தான் முடியாதுன்னு சொன்னேன். ஓ, நமக்கு இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்களா? பரவாயில்லையே. இந்த ஒரு விஷயத்துல எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. யார் சொன்னாலும் சரி, நான் டைவர்ஸ்க்கு ஒத்துக்கவே மாட்டேன். ஏய், இங்க பாருடி, நான் உனக்கு நல்ல புருஷன் இல்ல, குடிகாரன், பொம்பளை பொறுக்கி. நாம கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து நீயும் சந்தோஷமா இல்ல, நானும் சந்தோஷமா இருந்ததில்ல. நல்லா யோசிச்சு பாரு, எதுக்கு நம்ம இப்படி வாழணும்? டைவர்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம ரெண்டு பேருக்குமே நிம்மதி. நான் தான் என் முடிவை சொல்லிட்டேன்ல. இங்க பாரு, இப்ப நான் ஸ்டேஷன்ல இருந்து தான் வரேன். அங்க ஒரு கேஸ் இதே மாதிரி தான். புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல. அவன் டைவர்ஸ் பண்ணலான்னு சொல்றான், இவன் முடியாதுங்கிறான். அவன் பொண்டாட்டிய நடத்த கட்டவேங்கிறான், அப்பவும் அவன் முடியாதுங்கிறான். கடுப்பாயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு வந்தான். அவன் கையில பொண்டாட்டியோட தலை வெட்டி தனியா எடுத்துட்டு வந்துட்டான். அறிவு கிட்டவன், அவசரக்காரன். பொண்டாட்டிய கொல்லணுங்கிறது பிள்ளை பூச்சி நசுக்கிற மாதிரி சாதாரண விஷயம். அதுக்கு போய் இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கான். முட்டா பைய. நானா இருந்திருந்தா சிம்பிளா கதையை முடிச்சிருப்பேன். எப்படின்னு கேள. நீ கேட்கலைனாலும் நான் சொல்லுவேன். ஏன்னா செத்ததுக்கு அப்புறம் உனக்கு எப்படி செத்தோம்னு தெரியாம போயிடும்ல. இப்போ நீ நடத்த சரியில்லாதவ. பல ஆண்களை மயக்கி உன் வலையில வீழ்த்தி இருக்க. என்ன பாக்குற? நீ செத்த உடனே இப்படித்தான் பத்திரிகையில கொட்டை கொட்டை எழுத்துல எழுதியிருப்பாங்க. நான் எங்க விட்டேன்? பல ஆண்களை உன் வலையில வீழ்த்தி இருக்க. அதுல ஒருத்தன் துடிக்க துடிக்க உன்னை கொன்னு போட்டுட்டு போயிட்டான். இப்படித்தான் எல்லாரையும் நம்ப வைப்பேன். இத கேட்ட அதிர்ச்சியில எங்க அப்பன் போயிடுவான். அதை கேட்டு என் தம்பிக்கும் பைத்தியம் முடிச்சிடும். எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டு புது ஃபிகரோட போய்கிட்டே இருப்பேன். இன்னும் உனக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ பத்திரத்துல கையெழுத்து போட்டு வச்சிருக்க. இல்லைன்னா நான் எதையும் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். ஜாக்கிரதை.